புத்தகங்களுக்கு 2 நாள் கூட்டமாக பகல் கூட்டமாக கட்டுரை செய்தார். வல்லரை ஆசீர்வாதம் அந்த இடத்தை சேர்த்து புதுவாழ்வு ஆசீர்வாத கூட்டங்களில் தலைமையில் செய்தோம். நேர்மையுள்ளதை கருத்தை ஆசிரியர் அநேகரை கண்டார் விஷயத்தார் புதிய கருவிகளோடு புதிய கருசலை பெற்றுக்கொள்ள ஆடவரை செய்தார். அதில் வித்தியாசமான அனுபவங்களை உணர்ந்ததாக மேடையில் சில சாட்சி சொன்னாக கட்டதாக அருமையான அடுத்த வாரத்தில் வெளிநாடுகளுக்கு போகிறது இந்த ஒரு நெருக்கமான சூழ்நிலையில அவர் அழைக்கும் போது 2 நாள் பகிர்வதற்கு அவர்கள் நெருக்கமான ஊழிய நெருக்கமான நேரத்தில் கூட ஒரு பகிர்ந்து இந்த ஊழியத்தை அவர்கள் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் செய்து கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு சபையின் சார்பில் பேச போகிறார். ஒரு விஷயத்தினால் அதை கூட போகிறார். ஒருவரை அன்பு மாட்டார். வாங்கிக்கிறவர்களுக்கு அவர் நினைவுபடுவார். பெருளாக இடங்களில் யாபகரின் சந்ததி அவர் சொல்லவில்லை என்று சொல்ல நாம் அவரை தேடுவது திருதா அல்ல. நாம் அவரை தேடுவது ஒரு ஆராதிப்பது திருதா அல்ல. அதை அழைத்துக் கொள்வது சுமார் போகிறார். நிச்சயமாக இந்த நாளிலே உங்களுக்கு ஆசிரமத்தை கிடைக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்க. மிகவும் சிறந்த உன்னதமான ஒரு ஆசீர்வாதம் அவருடைய பிரசன்னத்தில் நாம் இருப்பதுதான். அவருடைய பிரசன்னத்தில் இருப்பதை போன்ற ஒரு மகிமையின் ஆசீர்வாதம் ஒன்றும் இருக்காது விசுவாசிக்கிறேன். உலகத்தில் பல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அவையெல்லாம் ஒரு காலத்தில் இருந்து சில காலங்களுக்கு பிறகு கடந்து போய்விடும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் இருப்பதுதான் அல்லது கர்த்தருடைய பிரசன்னத்தோடு வாழ்வதுதான் கடைசி வரைக்கும் நம்மை பரலோகம் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பது. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர்களை ஆலயத்தில் கொண்டு வந்து ஆசீர்வதித்து வருகிறார். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்து ஆண்டவர் உங்களோடு கூட பேசி உங்களை சந்தோஷப்படுத்தி வருகிறார். ஒருவேளை தேவன் விரும்பாத சில சுவாபங்கள் நமக்குள்ளே வரும்போது ஆண்டவர் நம்மோடு பேசி நம்மை கண்டித்து உணர்த்துகிறார். சில நேரங்களில் வழி தெரியாமல் நாம் திகைக்கின்ற சந்தர்ப்பங்களில் ஆராதனைக்கு நீங்களும் நான் ஓடி வரும்போது ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுகிறார். மேலும் சொல்கிறது, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை தோள்களை சுமப்பது போல ஆண்டவர் நம்மை சுமந்து வருகிறார். இந்த ஆண்டு துவங்கினது போல இருந்தது. 8 மாதங்களை முடிக்கும் தருவாய்க்கும் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர்களை ஆசீர்வதித்தார். இந்த மாதத்தில் இந்த கடைசி ஓய்வு நாள் ஆராதனையில் நாம் இருப்பது ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய சந்தோஷம். விசுவாசிக்கிறீங்களா? திடீரென்று ஒழுங்கு செய்யப்பட்ட கூட்டங்கள் அல்ல. பல மாதங்களுக்கு முன்பு போதகர் எங்களை மிகுந்த அன்புடன் அழைத்தார்கள். அவர்கள் கூப்பிட்ட போது வருவதற்கு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்தார்.
இதற்காக பல வாரங்கள் நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறீர்கள். இந்த 2 நாள் கூட்டங்களை குறித்து சில வாரங்களாக போதகர் உங்களுக்கு அறிவித்தார்கள். ஆகவே இந்த 2 நாள் கூட்டங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். நேற்று கூட்டத்துக்கு எத்தனை பேர் வந்தீங்க? கையோட வைத்து காட்டுங்க. நன்றி. உங்களில் சிலர் வர இல்லாமல் போய்விட்டது. இனிமேல் இப்படிப்பட்ட விசேஷித்த கூட்டங்கள் நடக்கும் போது நீங்கள் எல்லாரும் கட்டாயம் கலந்து கொள்வது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் நீங்கள் கொண்டு வருவது நல்லது. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் விசேஷமாக குடும்பங்களுக்காக, குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக நான் ஊழியம் செய்ய போகிறேன். ஆகவே நேற்று நடந்த கூட்டத்தில் ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக் கொள்வதற்கு வழி என்ன? அவருடைய வல்லமையை பெற்றுக் கொண்டால் மாத்திரம் போதாது, அந்த வல்லமையை பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு வழி என்ன? கர்த்தருக்காக நாம் எப்படி பிரகாசிக்க முடியும் என்ப நல்ல சத்தியங்களை கேட்டபோது அநேகருக்குள்ளே ஆண்டவர் கிரியை செய்தார். இதற்கு முன்பு இப்படிப்பட்ட நடந்த முகாம்களில், வல்லமை முகாம்களில் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், தொடரப்பட்டவர்கள் தமிழகத்திலும் உலகத்தின் பல இடங்களிலும் நல்ல ஊழியர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய ஊழியத்தை தேவன் ஆசீர்வதித்து நாம் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் பலன் உண்டு. நீங்கள் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் பதில் உண்டு. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற உங்களை சந்தோஷமாய் வழி நடத்துவார்கள். இந்த 2 நாட்கள் உங்கள் மத்தியில் வந்து இந்த மகிமை ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு வெளிநாட்டுடன் அழைத்த என் அன்பு ஒரு மூத்த, இந்த வட்டாரத்தில் அநேக ஊழியர்கள் எழுதுவதற்கு முன்பாக இந்த சபை ஆண்டவர் இந்த நாமினை கத்தர் எழுப்பினார். பல உபத்திரவத்தின் விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை இவையெல்லாம் இருக்கும் பொழுதுதான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆகவே இவ்வளவு கடுமையான பட்டணத்திலும் ஆண்டவர் இந்த ஊழியத்தை இவ்வளவு விரிவாக்கி இருப்பதற்கு ஒரே காரணம் அர்ப்பணிப்பு. ஆண்டவரிடத்தில் எதிர்பார்ப்பது உடனுக்குடன் ஆண்டவர் பதில் கொடுக்க வேண்டும், உடனுக்குடன் உயர்த்த வேண்டும், உடனே ஆண்டவர் நம்மை பெரிய ஆட்களாக மாற்ற வேண்டும் என்று நாம் நினைப்போம். இதுவா நேற்று கூட சொன்னேன், ஏற்ற காலம். நேற்று நான் சொன்னேன், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம். நடுக்கடலில் 4ஆம் கிராமத்தில் வந்த நேரம் என்றெல்லாம் நான் சொன்னேன். ஆகவே மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் சோர்ந்து போகவே கூடாது. வேலைக்காரின் கண்கள் தன் எஜமானை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரின் கண்கள் தன் எஜமானை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடாது. உங்கள் கரங்களில் ஒருவேளை மொபைல் போன் இருந்தால் அந்த மொபைல் போன் நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்களா பார்க்க வேண்டும். பிரசங்கிக்க துவங்கின பிறகு நீங்கள் எழுப்பி வெளியே போவதற்கு முயற்சி பண்ணக்கூடாது. பிறரோடு பேசுவதற்கு நீங்கள் விரும்பக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டா, உன்னதமானவருடைய சத்தம் நம்முடைய காதில் விழுகிற நேரம். ஆமென். தேவனுக்கு நாம் முதல் இடம் கொடுத்தால் நம்மை முதல் மனிதனாய் மாற்றுவார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய வசனத்துக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறியாத ஒரு மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருவாரா? ஊழியத்தின் பாதையில் பலதரப்பட்ட விசுவாசிகளை சந்திக்கிறேன். சிலரை பார்க்கிறேன், அழகாய் பாடுவார், நல்ல வேதாறிவு இருக்கும். ஒரு வசனத்தை சொல்லி துவங்குவதற்கு முன்பாக எடுத்து நான் இயேசுவின் பாதத்திற்கு வந்திருக்கிறேன், கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நான் உங்களுடைய பாதத்திற்கு வந்திருக்கிறேன் அப்பா,
நீ நல்ல போதகர் அப்பா, வழிகாட்டுகிற தெய்வம் அப்பா, என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவரும், என்னை தட்டி கொடுத்து என்னை வழிநடத்தி செல்கிறவரும், தெரியாதே நானும் தேவன் என்று சொல்லி ஆறுதல் படுத்துகிறவரும், என்னை தாயின் கருவிலே கண்டவரும், என்னை அழைத்தவரும் அபிஷேகித்தவரும் ஆகிய இயேசு ராஜா, உமக்கு நேராக என் வலது கரத்தை உயர்த்துகிறேன் அப்பா, என் கரங்களை உயர்த்துகிறேன் அப்பா. இயேசுவே, நான் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது என் கரங்களை நீ காண்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா. குயவன் கையிலே களிமண்ணை போல தகப்பனே, உம்முடைய கையிலே நான் இருக்கிறேன் அப்பா. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்வீங்களா? உம்முடைய கரங்களில் நான் இருக்கிறேன் ராஜா. உம்முடைய கரத்திற்குள் இருக்கிறவனை ஒருவரால் அறிந்து கொள்ள முடியாது என்று சொன்ன ராஜா, இன்றைக்கும் நீங்கள் கலப்படுத்தும்படி எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருப்பதற்காக எங்கள் கரங்களை உயர்த்தி நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எல்லாரும் சொல்லுகிறவாய் திறந்து மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நல்ல கைகளை உயர்த்தி அசைத்து ஆமென் சொல்லுங்க. இயேசுவே, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், 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 மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. உம்முடைய ஜீவனுள்ள வசனங்களை மறுபடியும் ஒரு முறை கேட்பதற்கு எனக்கு கொடுத்த இந்த வாக்கியத்திற்காக நான் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. என் இருதயம் உமக்கு தெரியும், என்னுடைய வேண்டுதல் உமக்கு தெரியும், என்னுடைய வாஞ்சை உமக்கு தெரியும், என் எண்ணங்கள் உமக்கு தெரியும் ஆண்டவரே. என்னோடு நீ பேசும்படி எங்கள் கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் கைகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது போல என்னுடைய சத்தத்தை உயர்த்தி நான் ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். சகோதரர்கள், சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பாடும்போது அழகாய் பாடினோம், அதே போல உரத்த குரலில் நல்ல வலது கை பரலோகத்துக்கு நேரம் உயர்த்தி இயேசுவே, இயேசுவே
பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய முகத்தை பார்த்து ஜெபிக்கிற ராஜா, உம்முடைய ஜீவனுள்ள வசனங்கள் எங்கள் கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கிறபடியால் 8 மாதங்களை நடத்தின உமக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி வரப்போகிற 9வது மாதத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். அன்புடைய வேத வசனத்தை இப்பொழுது நான் உங்களுக்காக பிரயாசப்பட வேண்டும். நீங்கள் உடனே பார்த்து என்ன சொல்வீர்கள்? நான் எவ்வளோ பிரயாசப்பட்டு இப்போது நான் விட்டுட்டேன், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி பார்த்து கொள்ள முடியாத பட்சத்தில் நான் விட்டுவிட்டேன் என்று நீங்கள் சொல்லலாம். இன்னைக்கு நான் இயேசு நாமத்தில் ஒன்று சொல்லுகிறேன். என் அலுவலகத்தில் நாட்களில் ஒரு சகோதரி அடிக்கடி ஜெபம் பண்ண வரும்போது கூடவே 2 ஆட்களை கூட்டிக் கொண்டு வருவார்கள். ஒவ்வொரு முறையும் அல்லது குறைஞ்சபட்சம் இன்னொரு நபரையாவது கூட்டிக் கொண்டு வருவாங்க, அல்லது மற்றவர்களுக்காக உங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க என்று சொல்லி வரக்கூடிய ஜெப குறிப்புகளை கொண்டு வருவார்கள். உண்மை சந்தோஷம். அவர்களுக்கு ஆத்மாக்கள் மேல ஒரு வாழ்க்கை, ஜபத்தின் மேல விசுவாசம் இருந்தது. ஆனால் ஒரு நாள் கூட தன்னுடைய கணவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் கணவனுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க என்று ஒரு நாளும் சொல்லவே. ஒரு நாள் அந்த சகோதரி பார்த்து கேட்டேன், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன், இந்த சகோதரனை கூட்டிட்டு வந்திருக்கேன், எல்லாம் நல்லாதான் இருக்கு, நான் கட்டாயம் ஜெபம் பண்றேன். ஒரு நாள் கூட உங்களுடைய கணவனுக்காக நீங்க ஜெபம் பண்ணுறது சொல்லவே இருப்பான் என்று சொல்லி முடியாத முடியல. அவரால் சொல்லி முடியல. அவர் கூட அவர் திருந்த மாட்டாத ஆண்டவரே சொல்லிட்டேன், அவர் திருந்த மாட்டாத ஆண்டவரே சொல்லிட்டேன். அவருக்கு 10 வருஷம் புரிந்து வாழ்ந்தார், 10 வருஷம் புரிந்து வாழ்ந்தாங்க. கடைசியில் சகோதரர் மறைந்தே போனார். நடந்ததே தெரியுமா? அவருடைய மகளுக்கு ஏற்ற காலத்தில் திருமணம் ஆனது. அவருடைய மகளுடைய வாழ்க்கை உடையது போனது. அவருடைய மகளுடைய வாழ்க்கை விவாதத்தில் முடிந்தது. அவளுக்கு தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தெரியும், ஆனந்தம் என்னென்ன தெரியும், அமிஷம் தெரியும், அன்னியவாசம் தெரியும், வசனம் தெரியும், பாட்டு தெரியும், ஜபம் தெரியும், எல்லாமே தெரியும். தன் வாழ்க்கையில் நடந்த அதே கசப்பான சம்பவம் தன் மகளுக்கு நடந்திருக்கிறது. தயவு செய்து சொல்றேன், ஏதோ ஒரு பிரசங்க ஒரு பிரசனம் பண்ணுவாங்க, அந்த பிரசனத்தை உட்கார்ந்து கேட்போம், 12 மணிக்கு முடியும், நாம பழைய வீட்டுக்கு போவோம். அப்படி ஒரு நாள் யோசிக்காதீர்கள், நாளை ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், நாளை ஒவ்வொரு அசைவுகளை அவர் பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை இந்த தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து பிரசங்கிக்கும் போது மிகுந்த பயத்தோடு நடுக்கத்தோடு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிரசங்கங்களை பிரசங்கித்திருந்தாலும் கூட ஒவ்வொரு பிரசங்கத்திற்கு முன்பாக நடுக்கத்தோடு பிரசங்க வேலையில் இருப்பது வழக்கம். காரணம் என்ன? ஆண்டவர் கொடுத்த வார்த்தை ஜனங்களுக்கு போகும்போது அவருடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும், வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் ஊழியர்களை தெரிந்து கொள்கிறார். நீங்கள் மாதம் ரட்சிக்கப்பட்டு நடந்திருப்பீர்கள், நீங்கள் மாதம் 4 சுவற்றுக்குள்ளே கர்த்தரை கட்டி பாடி ஆராதனை செய்து நீங்கள் மாதம் வந்து பல மணி நேரம் ஆலயத்தில் இருந்துவிட்டு போவது மாத்திரம் தேவ சித்தமாக நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக பிரயாசப்பட வேண்டும். எப்படி பிரயாசப்பட சொல்றீங்க? எத்தனையோ சத்தம் கொண்டு சொல்லிட்டேன், கடிந்து கொண்டு சொல்லிட்டேன், அன்பா சொல்லிட்டேன், திருந்துவதற்கு வழியே இல்லை, இனி திருந்தவே மாட்டாங்க அம்மாவை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். பெரிய பிரசங்கி அகிலாம் தேசத்தில் வாழ்ந்தார். அவருடைய பிரசங்கத்தை கேட்டு பயங்கரமான பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இரவு நேரங்களில் நடனமாடி நிர்வாணமாய் நடனமாடி கோடி கோடியான பணத்தை சம்பாதித்த
ரட்சிப்பின் சந்தோஷத்துக்கு வர வேண்டும். மூடி பிரசங்க எந்த ஊர்ல கூட நடந்தால் போயிட்டோம். எவ்வளவு மணி நேரம் பிரசங்கினாலும் பிரசங்கத்தை கேட்கிறோம். அது பிரசங்கத்தெல்லாம் நோட்ஸ் எடுக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தை நோட்ஸ் எடுத்து 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 வீட்டுக்குள்ள குடித்து 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 வீட்டுக்குள்ள கிடக்கிறதுக்கான கணவனுக்கு சொல்லுவோம். இன்னைக்கு எங்களுடைய ராஷ்டிரத்தை பேசினா நீங்க கட்டாயமாக அடுத்த வாரம் இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் பேசினார், நீங்க மாறணும். நாளை நான் கூட்டத்துக்கு போக நீங்க வரணும். எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்க்கணும். அந்த பிரசங்க மேடையில பேசும்போது அதை கேட்கிற எல்லாரும் அழுது ஒப்பு கொடுப்பார்கள். அந்த பிரசங்கத்தை அப்படியே எழுதி கொடுப்பதற்கு நான் பொசிஷன் சொல்லுவார். ஒரு மாதம் வர்றாங்க. அதற்கு மாறாத கோபமும் எரிச்சலும் சண்டையும் வாக்குவாதம் இதுதான் உரிமையில் இருக்கு. ஒரு நாள் மூடி பிரசனையாக தனியாக சந்தித்தோம். கொஞ்ச நாளுக்கு முன்பாக நான் உங்கள் பிரசங்கத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் திரும்பி ரட்சிக்கப்பட்டேன். இன்றைக்கு நான் கர்த்தருடைய சந்தோஷமா வாழ்றேன். நான் அறிந்த இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்னுடைய சொந்த கணவன் என்னுடைய கணவன் அறிந்து கொள்வதற்கு நீங்க பிரசங்கம் பண்ண மாதிரியே பிரசங்கம் பண்ணி பார்க்கிறேன், சொல்லி பார்க்கிறேன், திட்டி பார்க்கிறேன், அன்பா சொல்லி பார்க்கிறேன். அவரை என்னால் திரும்பவே முடியல. தேவனுடைய அன்புக்கு அவர் வரவே மாட்டேங்க. அதனால நீங்க ஒரு முறை எங்க வீட்டுக்கு வந்து அவருக்காக மேலே எவ்வளவு வார்த்தைகள் சொல்றீங்களா அது போல சொல்லி ஆண்டவருக்கு ரட்சிப்புகள் நடத்துவீங்களா? தன்னுடைய டைரியை பார்த்து ஒரு நாளை குறிப்பிட்டு அந்த நாளில் நான் கட்டாயம் வருகிறேன் சொன்னார். இந்த அம்மாவும் அவருடைய வருகை நாளை அவரோடு எதிர்பார்த்தேன். அந்த நாள் வந்து காலையிலே அவரோடு கூட இருந்தார். மூடி பிரசனையை பார்ப்போம். திரளான ஜனங்களுக்கு போகிறவர் தனியா என் புருஷன் பக்கத்தில் உட்கார்ந்து என் புருஷனுக்கு பிரசனம் போல கட்டாயம் மனுஷன் இதனை தொடர்போகிறது. அவரோடு காலத்தோடு இருக்க அவர் வந்து அன்போடு கூட வரவேற்பு வீட்டில் உட்கார வைக்கிறார். உள்ள வந்த பிரசனையா அந்த அம்மாவை பார்த்து கேட்ட முதல் கேள்வி, இவர்தான் கணவனா? ஆமா. அந்த கணவனுக்கு ஒரு பார்வை பார்த்தா என் அம்மாவை பார்த்து சொன்னாங்க, அம்மா இவர் ரட்சிக்கப்பட்டவன்னு சொல்லி என்று சொல்லி நான் போயிட்டேன். வேத வசனத்தை சொல்லி ஜனங்களை கண்ணீரோடு ஜெபிக்க வைக்கிற மொழியார் வந்த அவரை பார்த்தாரம்மா இவர் ரட்சிக்கப்பட்டவன்னு சொல்லி இதெல்லாம் ஒன்றும் வேணுங்க புரியல. வேலையெல்லாம் வசதியாக ஆக்ரோஷமா பேசுவாங்க போல இருக்கு. வீட்டில் கூட்ட அவளோடு உட்கார வச்சுங்க. ஒரு வசனம் சொல்லல, ஒரு வயது வாசிக்கல, ஒரு சின்ன ஜபமும் பண்ணல, ஒன்றும் செய்யல. இவர் எப்படி ரட்சிக்கப்பட போகிறார்? எவ்வளவோ வசனத்தை நான் சொல்லி சொல்லி பார்த்தே ரட்சிக்கப்படுறீங்க. இந்த மனுஷனுக்கு ரட்சிக்கப்பட போகிறார். இந்த அம்மாவுக்கு பயன்படுற போகும் என்றாலும் அதை காட்டிக் கொள்ளாம அவர் வெளியே போய் வீட்டு வெளியே வழியை வைத்து விட்டு கதவை மூடிட்டு வீட்டுக்குள்ளே இந்த அம்மா வந்தபோது அவளுக்குள்ள பயன்படுற கோபம் எரிச்சலும் மூடி பிரசனையாக ஒரு ஜபம் பண்ணாம அந்த மனுஷன் போயிட்டார். வீட்டுக்குள்ள வந்து புருஷனுடைய முகத்தை பார்த்தா முகமெல்லாம் மாறுகிறது. அவன் புருஷன் சொல்லுகிறார், அந்த நாள் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார், ரட்சிக்கப்பட்டவன சொல்லி அனுப்பு. அந்த சத்தம் காதுல இப்பவும் கேட்டுட்டே இருக்கு, பயங்கரமா கேட்குது. இந்த மாதிரி சொல்ற அவர் சொல்லிட்டு போயிட்டார். அவர் போயிட்டாரு. அந்த சத்தம் காதுல கேட்குது. என் கண்களுக்கு முன்பாக நான் செய்து கொண்டிருக்கிற அவலட்சணமான பாவங்களாம் என் கண்ணுக்கு முன்னால ஒரு பழக்கம் போல தெரியும். நான் என்ன செய்யணும்? சொல்லுகிறான், சத்தம் போட்டு அழகம் போல இருக்கு. உடனே மாற்றி நான் ஜெபிக்கிற அந்த ஜெப அறைக்கு கொண்டு புருஷனை உள்ளே இருந்தார். கதவு மூடி வெளியே
சொல்லு. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் சத்தமோடு அழுது. கடைசியில கொஞ்ச நேரம் சத்தம் இல்லாமல் போன மெதுவாக கதவை திறந்து கொண்டு வந்தார். புருஷன் மனைவி பார்க்க சொல்ல முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்டேன், தயவு செய்து சொல்லி அனுப்புவார். நான் ரட்சிக்கப்பட்டேன். இவர் ஓடுகிறார். 3 பசங்க பார்த்து ஆபீஸ்ல இருக்கும்போது ஓடி ஓடி போகிறார். ஏன்னா என் கணவன் ரட்சிக்கப்பட்டேன், சொல்ல சொன்னீங்க, அதுக்காக வந்துங்க அப்படின்னா கத்தரிக்கு சொல்றார். போயிட்டு வாங்க. எங்க அம்மா முடியும். ஒரு பிரசங்கம் பண்ணல, ஒரு ஜபமும் பண்ணல, ஒரு வார்த்தையும் சொல்லல. இதான் எப்படி நடந்தது? இதான் எப்படி ரட்சிக்கப்பட்டது? ஒரு நாள் கூடி பிரச்சனையான பாதையை கேட்கிறோம் என்று அவருக்கு கேட்டாங்க. ஒரு பெரிய ஒரு கேள்வி. இவ்வளவு வார்த்தை கேட்டு குணப்படாத என் புருஷன் ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்லி அனுப்புங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை மனிதனை ஊற்றி பாவங்களை அறிக்கை செய்து இனி வாழ்ந்திருக்கிறாரே, என் வீடு ஒரு பரலோகம் போல இருக்கு, அது என்ன காரணம்? மூடி பிரசங்கர் சொன்னார், அம்மா நீங்க கூப்பிட்ட ஒரு நாள், அந்த நாள்ல உங்க வீட்டுக்கு வர்ற வரைக்கும் உன் கணவனை நினைக்கும் போதெல்லாம் ஆவியானவரோடு பேசுகிறேன். இந்த ஆளுக்கு என்ன வசனம் சொல்றது, என்ன பாட்டு படிக்கிறது, எப்படி போதிக்கிறது, எந்த வார்த்தை சொன்னால் இருதயம் ஆண்டவர் பக்கமா திரும்போ என்று நான் ஆண்டவரோடு பேசிக்கொண்டே வந்தேன். ஆண்டவர் சொன்னார், ஒரு வசனம் அந்த சொல்ல வேண்டாம், ஏனென்றால் அவன் எல்லாம் தெரியும். அவரோடு சேர்ந்து அவசியம் கூட ரட்சிக்கப்பட்டவனை சொல்லி அனுப்பின வார்த்தை சொல்லி பரிசுத்தாவி என்று சொன்னார். அதுதான் ரகசியமாக ஒன்று இல்லை. பயன்படுத்துங்கள். ஆமென். நாம் பிரசங்கிக்கிறதுனாலே நீங்கள் பிரசங்கிக்கிறதுனாலே, நாம் பாடி ஆராதனை செய்யறதுனாலே நீங்கள் பாடி ஆராதனை செய்யறதுனாலே, ஒரு ஆத்மாவை கிறிஸ்துவின் அன்னை கொண்டு வருவோம் என்று துளி அளவோடு நினைக்கக்கூடாது. தேவனுடைய நடத்துதலின்படி பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதலோடு நாம் சொல்கிற வார்த்தை வல்லமை இருக்கும். விசுவாசம் பண்ணீங்களா? சொல்லுங்க. அதனால இன்னைக்கு முழு கவனமும் உங்கள் குடும்பத்தின் இருக்கட்டும். முழு காரணமும் உங்கள் குடும்பத்தில் இருக்கட்டும். ஏனென்றால் குடும்பம் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பிறப்பிடம். அடிக்கடி நான் பிரசங்கிக்கும் போது சொல்வது, ஒரு கிறிஸ்தவனுடைய உண்மையான ஆசீர்வாதத்தை எங்கே காண வேண்டும் என்று கேட்டால், சபையில் அல்ல. சபையில் உறுதி வந்து பாட்டு படிச்சு அன்னைக்கு பேசி ஆடி பாடி பண்ணுவோம். ஆனால் வேலை ஸ்தலத்திலும் அல்ல, வெளியிலும் அல்ல. ஒரு கிறிஸ்தவனுடைய உண்மையான ஆசீர்வாதத்தை அவன் வீட்டில் தான் பார்க்கணும். வீட்டில் தான் பார்க்கணும். நான் என் மனைவியை பிரியப்படுத்துறேன்னா ஆண்டவரை பிரியப்படுத்துறேன்னா, என் பிள்ளைகளை பிரியப்படுத்துறேன்னா என் ஆண்டவரை பிரியப்படுத்துறேன்னா, ஆண்டவருக்கு நான் முதலிடம் கொடுக்கிறேன்னா, என் குடும்பத்துக்கு நான் முதலிடம் கொடுக்கிறேன்னா, கவனமாக கேளுங்க. நீங்க கிராமத்தில் இருக்கலாம், நீங்க படிப்பவர்களாக இருக்கலாம், பல வருஷங்கள் மாணவர்களாக சபையின் அங்கத்தினர்களாக இருக்கலாம், சமீப காலமாக இயேசுவை ஏற்றுக் கொண்டிருக்கலாம். நான் விழுந்த பாதத்தோடு உங்களோடு பேசுகிறேன். உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை உங்கள் கரங்களிலே என் ஆண்டவர் கொடுத்து அந்த குடும்பத்தை நடத்த வேண்டிய பொறுப்பை கர்த்தர் பெற்றோருக்கு கொடுத்திருக்கிறார். பெற்றோர் கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு விசுவாசிகள் அறியதே இல்லை. காலையில் வேலைக்கு போவாங்க, சாயந்தரம் வருவாங்க, ஸ்கூல் போவாங்க, தொழில் போவாங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பிள்ளைகளை குறித்த பாரம் இல்லாமல் இருக்கிறார்கள்.
கடைசியில் பிள்ளைகளை பிசாசு வஞ்சிக்கும் பொழுது சொந்து போவார்கள். ஆண்டவருக்காக ஓடணும், ஆண்டவருக்காக வாழணும். கடைசியில் குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள், எவ்வளவு லட்சக்கணக்கான பணத்தை நான் ஊழியத்துக்கு கொடுத்தேன், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்று தவறான சிந்தனைகளை ஆண்டவரை அணுகுகிற தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆகவேதான் நான் வீட்டு பார்த்து உங்களுக்காக செய்கிறேன். சொல்லு போக வேண்டாம். இதை வாசித்த வசனத்தை திரும்பவும் பாருங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை, கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் போதும் இல்லை, நமக்கு தேவன் அவைகளுக்காக ஆவியினால் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வசனத்துக்காக முதலாவது கருத்தை மகிமைப்படுத்துவோம். நான் சொல்லும்போது மாத்திரம் நீங்க பயன்படுத்துறது பார்த்தால் வாசித்தால் போதும். இந்த வசனத்தை நீங்கள் கவனியுங்கள். தேவன் ஆயத்தம் பண்ணினவர்களை, தேவன் தமிழத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்துள்ளார். தேவனுக்கு அன்பு கூறுகிற விசுவாசிகள் கவனியுங்கள். தேவனுக்கு அன்பு வைத்திருக்கிற ஊழியர்கள் கவனியுங்கள். உங்களின் ஆசீர்வாதத்தை இனிதான் அவர் ஆயத்தப்படுத்துவார் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அவர் ஏற்கனவே உங்கள் ஆசீர்வாதத்தை, உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை உங்களுக்காக ஏற்கனவே என் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்புறீங்களா? அப்படின்னு என்ன செய்யணும்? கேட்கவே சொன்னாவே சொல்லணும். நம்மள கையை வைத்து ஆமே சொல்லணும். தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறவர்களை கண் காணவில்லை. இப்போ என் கண்ணால் எவ்வளவு தூரம் பார்க்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட எல்லை எனக்கு தெரியும். அதுக்கு உங்கள் கண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் உங்கள் கண்கள் காணும். ஆனால் நம்முடைய கண்களுக்கு பார்வைக்கு, நம்முடைய கண்ணின் தூர பார்வைக்கு அப்பாற்பட்ட தூரத்தில் ஆண்டவர் ஏற்கனவே ஆண்டவர் நமக்காக ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஈசாக்கை பலியிட சொன்னார். பலிபீடத்தை கட்டி விறகுகள் அவனை அடக்கி வைத்துவிட்டு ஈசாக்கை கிடத்தி அவரை ஓங்கி வைக்கும்போது, பிள்ளையாண்டான கையை போடாது என்று சொல்லி தடுத்து நிறுத்தினான். அப்போ பலிபீடம் இருக்கிறது, ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்கு பலியிலேயே என்ற கண்ணோட்டத்தோடு தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அங்கு ஒரு ஆண்டு விழாவை என் ஆண்டவர் ஆயத்தமாக வைத்திருந்தார். சுவாசிக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தில் நீண்ட காலமாக ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். நீண்ட காலமாக ஏதோ ஒரு அற்புதத்தை வாஞ்சித்துக் கொண்டிருப்பீர்கள். அதை எப்போது கர்த்தர் எனக்கு செய்வாரோ செய்ய மாட்டாரோ என்று கலங்கிக் கொண்டிருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை பார்த்து சொல்கிறேன், இனிதான் அவர் ஆயத்தப்படுத்த வேண்டிய அவசியம் அல்ல. அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். யோபு சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை ஆராய்ந்து பார்த்தால் சில சாட்சி சொல்லுவாங்க, எவ்வளவுதான் யோசித்து பார்க்கிறேன், இது எப்படி நடந்தது, இது எப்படி வந்தது தெரியும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத ஒன்றாக சில சாட்சி சொல்ல வரும்போது பாஸ்டர் சொல்லுவார், 5 நிமிஷத்துல சாட்சி முடியும். அப்படி சொன்னாலும் அதுக்கு ஒரு வாழப்பாடு, அதுக்கு ஒரு கட்டளை வருஷத்துல போகணும்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு மீனமான சாட்சி சொல்லி முடிக்கும் போது இது சொல்லாமல் சாட்சி அது ஆவிக்குரிய
அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். ஆமென். இந்த நாமங்களை பார்த்து சொல்றேன்னா, அவர் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்க ஆசீர்வாதங்களை, குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் வைத்திருக்க ஆசீர்வாதங்களை இந்த காலை நேரம் வரைக்கும் உங்கள் கண்கள் காணவில்லை. ஆனால் அவைகள் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட்டுவிட்டது. அவை சொல்லுங்க. வேதத்தை சீக்கிரம் பார்த்து நேரம் போய்கொண்டே இருக்கிறது. வேதத்தை திரும்ப கண்ணுடைய பிள்ளைகள் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் அதிகாலை எழுந்து வெளியே புறப்படும் போது இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றிக் கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவரே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். சிரியா ராஜா எலிசாவை பிடிப்பதற்கு ஆட்களை அனுப்புகிறான். வேதம் சொல்கிறது 15ஆம் வசனத்துல, ராணுவம், குதிரைகள், ரதங்கள் அந்த பட்டணத்தை சுற்றிலும் வந்து ஒரு மனிதனை பிடிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அப்பொழுது அதை கண்களால் கண்ட எலிசாவின் வேலைக்காரன், அந்த உடன்படிக்கைக்காரன் சொல்லுகிற வார்த்தைதான் என்ன வாசிக்கிறோம்? ஐயோ ஆண்டவரே, நாம் என்ன செய்வோம்? அடுத்த வசனத்தை பாருங்கள். அதற்கு பயப்படாதே, அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். எலிசாவோடு கூட இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான். எலிசாவும் வேலைக்காரன் சேர்ந்து 2 பேர் தான் இருக்கிறார்கள். ஆனால் எலிசாவின் வாயிலிருந்து வருகிற வார்த்தை பாருங்கள். அவர்களோடு கூட இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். நான் பேசுகிற சத்தத்தை காதுல கேட்டு கை வைக்கிறார்கள். அவ வாய்ப்பு சொல்லுங்க. அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஒருவர் பார்த்து சொல்லுங்க. சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. உண்மையிலே அந்த இடத்தில் 2 பேர் தான் இருக்கிறார்கள். எலிசா இருக்கிறார், வேலைக்காரன் இருக்கிறார். இவையெல்லாம் ஏராளமான ஆட்கள் 2 பேரை பிடிக்கிறதுக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் எலிசாவின் வாய்க்கு வருகிற வார்த்தையில அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் காரணம் என்ன தெரியுமா? அடுத்த வசனம் பாருங்க. வேகமாக 17ஆம் வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்து விடும். கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்து விடும். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தான். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். கைகளை கண்டனை வருகிறது. ஆமே, நல்ல கரங்களை கண்டனை வருகிறது. ஐயா, ஒன்று நான் சொல்லுகிறேன் கேளுங்க. உலகத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் என்றைக்கு இந்த வேதத்தை எடுத்து இயேசு என்னை ரட்சித்தார் என்று சொல்ல ஆரம்பித்தோமோ அந்த நாளில் இருந்து போராட்டம் உண்டு. அந்த நாளில் பிரச்சனை வரும் என்றால் வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலத்தில் ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் உண்டு. சொல்லியிருக்கிறார். போராட்டம் வரும், பிரச்சனை வரும், உபத்திரவம்
அந்த நேரத்தில் நமக்கு ஒரு பார்வை இருக்க வேண்டும். நான் என்ன சொல்றேன், வந்து பேச ஆள் இல்லை, பணம் கொடுக்க ஆள் இல்லை, சிபாரிசு செய்ய ஆள் இல்லை, ஒத்தாசை பண்ண ஆள் இல்லை, அப்பா இருந்தும் இல்லாத மாதிரி இருக்காரு, அம்மாவால் ஒன்றும் செய்ய முடியாது, எங்களுக்கு யாரும் உதவி செய்வதற்கு இல்லை என்று நாம் அது இல்லை இது இல்லை என்று சொல்வதை நிறுத்திட்டு நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், எங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எலிசா ஒரு சிறிய ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, நீர் வேதம் சொல்லுங்க, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை இவர் அவிசுவாசி அல்ல, ஒரு விசுவாசி. மாத்திரமல்ல, எலிசாவை உடன்படுகிறார். தலைவர் இருக்கிற பார்வை கூட இருக்கிற ஆட்கள் இல்லை. நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா பிரச்சனை கூட இருக்கிறவங்க நாலாவது ஆட்களால் பிரச்சனை வராது, கூட இருக்கிறவங்க பிரச்சனை வரும். வீட்டுக்குள்ளே பாத்தீங்கன்னா நம்மோட கூட இருக்கிறவங்க ஒரு பிரச்சனை வரும். மற்ற தூரத்தில் இருக்கிற பிரச்சனையை சமாளித்து விடலாம், கூட இருக்கிறவங்க இருக்கிற பிரச்சனை சமாளிக்க ரொம்ப கஷ்டம். இந்த வசனத்தை பாருங்க. ஐயோ ஆண்டவரே, நாம் என்ன செய்வோம், நாம் பிடிக்க வந்தாங்க. அந்த வசனத்தை பாருங்க. எலிசா சொல்லுகிறார், அப்படி சொல்லாத, அவர்களோடு இருக்கிற ஆட்கள் ஆகணும், நம்மோடு கூட இருக்கிறவங்க. எனக்கு ஏற்கனவே இந்த தேவம் அறிந்தவர்கள் அந்த தூர பார்வை இருக்கிறது. ஆனால் கூட இருக்கிற ஆட்கள் அந்த தூர பார்வை இல்லை. அவங்க தேவ மனுஷன் சொல்றாங்க, ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவனுடைய கண்களை திறந்துங்க. அவன் கண்களை என் ஆண்டவர் திறந்தார். அப்போது அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் இவனை சுற்றி இருக்கிறதை இவன் கண்கள் கண்டபோது கர்த்தரை மகிமைப்படுத்தினான். எங்களுடைய கர்த்தரை மாட்டினான். சபைக்கு வந்தா போறது, அந்நிய பாஷை பேசினா போறது, நம்முடைய கண்கள்ல ஒரு பார்வை இருக்கணும். அந்த பார்வைக்கு பேர் விசுவாச பார்வை. அது கிடையாது. ஒரு வீட்டுக்கு போவீங்க, அந்த வீட்டுல போன இது நல்லா இருக்க, இது எது வாங்குறீங்க அப்படியா, உடனே அதை வீட்டுக்கு கொண்டு வந்து அவங்க கடந்து வாங்கி வச்சுன்னா ஒண்ணுமே உடனே பார்க்கறதெல்லாம் வாங்கிக்கணும், பார்க்கிற சேலையெல்லாம் வாங்கிக்கணும், பார்க்கிற உடையெல்லாம் வாங்கிக்கணும். ஒரு புதுசா ஒரு கையில மொபைல் போட்டுருந்தா இது எந்த வாங்குறீங்க, அது வந்து என்ன இருக்கோ இல்லையோ 2 மொபைல் போனா சில ஆட்கள் இருக்கு. ஒரு மொபைல் போன் யூஸ் பண்றதுக்கு வழி வாங்குற சம்பாதி 5000 கூட இருக்கு. ஆனா 2 மொபைல் போன் எதுக்கு, ஒரு மொபைல் போன் கிடையாது, அது உபயோகம். இது சபை அமைச்சை நோக்கி போகிறது, உலக சிறுமத்தை நோக்கி போகிறது. அது வேணும்னா அது என்ன பண்ணலாம், அவங்க எப்படி இருந்தாலும் அதை பண்ணலாம், அவங்க எப்படி இருந்தாலும் அதை அப்படி அல்ல. எனக்கு ஆயத்தம் பண்ணியவர்களை என் கண்கள் காண வேண்டும். உங்களுக்கு ஒரு ஆயத்தம் பண்ணியிருப்பார், அதுதான் உங்களுக்கு பார்க்கணும். எனக்கு ஒரு ஆயத்தம் பண்ணியிருப்பார், அதனாலதான் என் கண்கள் இருக்கணும். அவன் சொல்லுங்க, தந்தை பெருமாள் சொல்லுங்கள். மலேசியா போகும்போது பகல் நேரத்தில் அவங்க வீட்டில் இருந்தவர்கள் கடையில் கூடி கொண்டு போனார்கள். வீட்டு கடையில் நுழைந்தார்கள். அவர்கள் சில பொருட்களெல்லாம் வாங்கி கொண்டிருந்தார்கள். இவர்கள் பார்த்த உடனே ரொம்ப கவர்ச்சியா இருக்கு. அதை பார்த்த உடனே, எப்பா இந்த கவர்ச்சியெல்லாம் நமக்கு வேண்டாம், நீங்க அதை மாட்டிக்கிட்டு நான் வெளியே இருக்கேன், வெளியே வர என்ன அன்னை பாஷையில் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போது அவர் இடத்தில் வந்த வார்த்தைனா, ஒரு பெண்ணை அனுபவிச்சினா அபிஷேகம் அனுபவிச்சினா அபிஷேகம் காத்துக்கொள் காத்துக்கொள் வெற்றுக்கொள் அபிஷேகத்தை
நன்மை கிருபையும் என்னை நான் தொடர்பேன். நாங்கள் இருந்தாலும் உணர்றோம், சென்னையில் இருந்தாலும் உணர்றோம், எந்த கிராமத்தில் இருந்தாலும் தொடரும். சில சொல்லுவாங்க கிராமத்தில் இருக்கிறோம், கிராமத்தில் இருந்தாலும் தொடரும். அப்பா இல்லை தொடரும், வயசாயிட்டு தொடரும், இங்கிலீஷே தெரியாது தொடரும். அவன் நான் ரொம்ப கருப்பா இருக்கிறேன் தொடரும். எனக்கு கேள்விகளை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். தேவன் அவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, இந்த வசனத்தை வாங்குவாங்க, தேவன் அவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவன் அவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 1000 பண்ணுகிறவர்களை என் கண்கள் காணவில்லை. பைபிள் காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆசீர்வாத ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். இருக்கிறதே பெரியாங்க நீங்க தான். உலகத்தை குடும்பத்தை விட்டாலே அப்பாவுக்கு அம்மாவுக்கு எல்லாருக்கும் நீங்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவர்களை மேம்படுத்துகிற காலம் வருகிறது. அதனால இன்னைக்கு நான் அப்படின்னு ஆர்வமாக இருக்கிறோம். நம் மக்கள் நெகட்டிவ் பேசணும், பாசிட்டிவ் பேசணும். உன்னை இன்னைக்கு தந்தவங்க ஆசீர்வதிச்சாரோட ஒரு ஆசிரியர் நீங்க மாற்ற understand. இருக்கிறது தெரியாம இருக்கணும். அப்பதான் நீங்க எல்லா இடத்துலையும் தெரியும். ஆமே இருக்கிறது தெரியாம இருக்கணும். அப்பதான் நீங்க எல்லா இடத்துலையும் தெரியும். நான் இப்படி சில ஆட்கள் பார்த்துருக்கீங்களா, ஒரு கூட்டத்தை பற்றிய சத்தம் ஊங்கி பேசினா எல்லாரும் என்னை பார்க்கணும்னு பேசலாம். சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. பேசுறது ஓடுறது சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கணும், என் ஷேட்டை பார்க்கணும், என் சேலையை பார்க்கணும் அப்படின்னு இருந்த இடம் தெரியாம இயேசுவை பார்த்தோம், உறவுகளை பார்த்தோம். கைகளை மேம்படுத்த பார்க்கணும் முக்கியம். ஆண்டு சொன்னாருடைய கண் வெளிச்சமாயிருந்தா சரி வெளிச்சமாயிருக்கும். உடைய கண் இருளாயிருந்தா சரீரம் போய் இருளாயிருக்கும். விசுவாச பார்வை நாம் ஜெபம் பண்ணணும். சரியா? விசுவாச பார்வை ரொம்ப முக்கியம். கண்கள் ஆண்டவர் உங்கள் ஆயுத மணிகளை என் விசுவாச பார்வையை நான் பார்க்கிறேன், விசுவாசத்தோடு பார்க்கிறேன், விசுவாசத்தோடு பார்க்கிறேன். இன்னைக்கு உங்க வீட்டில் நாம சொந்த நிலம் இல்லாம வசதியாக இருக்கிறோம், என் ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார், நான் விசுவாச கண்களை பார்க்கிறேன் நீங்க சொல்லிட்டு வாங்க. கர்த்தருடைய ஆசீர்வதித்து உயர்த்துவது நிச்சயம். எனக்கு சைக்கிள் கூட இல்லை, சரியா? ஒரு மோட்டார் சைக்கிள் இல்லை. விசுவாசத்தோடு ஒரு கார் கீ செயின் வாங்கிச்சு நான் பார்க்கிறேன். நான் பிராண்ட் நியூ கார் தான் ஓட்டு பண்ணுறேன். ஏனென்றால் நான் உன்னதமான முடியும், உன்னதமான முடியும். ஒரு வந்தார், ஒரு பிராண்ட் நியூ கார் ஒரு பிரசன்ட் பண்ண. ஆமே 3 ஆண்டுகள் அனுப்பணும். அதே ஆண்டு வந்தார். 3 வருஷம் ஆயிடுச்சு. இனி அந்த கார் நீங்க யூஸ் பண்ணுங்க. அந்த கார் வேற எந்த கார் வாங்க சொல்லுங்க. திரும்ப நியூ கார் புதிய கார் வாங்கி கொடுத்தார். திரும்ப 3 வருஷம் ஆயிடுச்சு. திரும்ப வந்தார். கார் மாற்றிடுவோம். நான் சொன்னேன் 6 ஆண்டுகள் இந்த காரணம் நீ வாங்கி இந்த முறை நாங்களே வாங்கணும்.
சொன்னா சைக்கிள் கூட வழியில் அப்பவே எனக்கு தெரியும் என் ஆண்டவர்கள் ஆய்வு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த பாவங்களுக்கு உலகமாக முன்னேறி பார்ப்பாங்க. சும்மா சொல்லி தெரியாது நம்ம எழுது. ஆனால் பார்வை அப்படி அல்ல. வானத்தை பூமி உண்டாகின கர்த்தர் மேலே இருந்தது. என் காலில் வெள்ளம் மாட்டார். என்னை நாட்டுகிறவர் இந்த நாளிலிருந்து உங்கள் பார்வையை மாற்றிக் கொள்ளுங்கள். ஒரு நிமிஷம் ஜோமன் பிரசங்க முடியல. கண்கள் முடியும். வாழ்க்கை கஷ்டப்படியது. இந்த வார்த்தை உங்களுக்குள் கிரியை செய்து கொண்டிருந்தால் நன்றி மனதிற்கு பங்குவதற்கு ஒரு 2 நிமிடம் சுவாச கண்களை பாருங்கள். சுவாச கண்களை பாருங்கள். எதெல்லாம் நீ விரும்புகிறாய் அதை நான் அவர்களாகவே நடந்தது. கண்கள் தேசமெல்லாம் நடந்தது. அவனுக்கு தரப்போற மகளுக்கு திருமணம் வேதனை இருக்கின்றமா விசுவாச கண்கள் பாருங்கள். ஊழியர்களே, உங்கள் பிள்ளைகள் சந்திக்கப்படாதிருக்கிறதா? சந்திக்கப்பட்டதான விசுவாச கண்ணோட்டத்தோடு அறியாமையான லட்சக்கணக்கான கடன் பார்த்து சிக்கியிருந்தா அன்றுவரே இதெல்லாம் எனக்கு கொடுத்து விட்டீர்கள் பாரு கைகளை பாருங்கள். Jesus. Glory. தகப்பனே, இஸ்மாயிலா பிள்ளைகள் சொல்றது இதுவரைக்கும் கஷ்டங்களை பார்த்தார்கள், நெருக்கங்களை பார்த்தார்கள், சண்டைகளை பார்த்தார்கள். குடியான சகோதரர் ரட்சிக்கப்பட்டதாக பார்க்கிறார்கள். முரட்டு சாபமான என் பிள்ளைகள் சாந்தங்களோடு பார்க்கிறார்கள். இந்த பார்வையை ஏற்படுத்தி மேன்மைப்படுத்துகிறார்கள். இந்த ஜபத்தை கேட்டதற்காக கர்த்தரை சந்தோஷமாய் ஜனங்களை வெறுத்து நாம் அனுப்ப ஆண்டவர் விரும்பவில்லை. ஆண்டவர் சொன்னார், இந்த
ஜனங்களுக்கு நாம் போஜனம் கொடுக்க வேண்டும். ஆனால் சீஷர்கள் சொன்ன வார்த்தை மறுபடி வாசிகள் 15ஆம் வசனம். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்தரமான ஒரு இடம். நேரம் ஆயிற்று. ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி சகோதரர்கள், குறிப்பாக சகோதரிகள், தேவன் சொல்கிறது ஒரு குடும்பம் அல்லது ஒரு குடும்ப வாழ்க்கையில் கணவனுக்கு எவ்வளவு பங்கு இருக்கிறதோ அதே போல மனைவிக்கும் பங்கு இருக்கிறது. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஒரு குடும்பத்தை நல்லபடியாக நடத்தி செல்ல வேண்டிய அந்த பொறுப்பு, அட்மினிஸ்ட்ரேஷன், குடும்பத்தை நிர்வகிக்கிற ஒரு பொறுப்பை கணவன் மனைவி கையில் கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த குடும்பத்திற்கு தலைவன் புருஷனாக இருக்க வேண்டும். அந்த குடும்பத்திற்கு தலைவன் புருஷனாக இருக்கணும். ஆனால் குடும்பத்தை நிர்வகிக்கிற, நிர்வாகம் பண்ணுகிற பொறுப்பை கணவன் மனைவி கையில் கொடுக்க வேண்டும். வருமானம் வரும் பொழுது அந்த வருமானத்தை எவ்வளவு ஆயிரத்தை ஆண்டு கொடுத்தாலும் ஒரு பைசா விடாம மனைவிக்கு தெளிவாக சொல்ல வேண்டும். நீங்கள் சம்பாதிக்கிற வருமானம் எவ்வளவு என்று மனைவிக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதே போல எவ்வளவு பணத்தை மனைவி செலவழித்தார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். குடும்பத்தை நிர்வகிக்கிற பொறுப்பு பெண்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அது அவர்களால் செய்ய முடியும். ஆனால் முழு குடும்பத்திற்கு தலையாய் இருக்க வேண்டிய பொறுப்பை ஆண்டவர் கணவனுக்கு தந்திருக்கிறார். இது தலைமையாக மாறும் பொழுதுதான் அந்த பிரச்சனை வருகிறது. திரும்ப சொல்லுகிறேன், சபைக்கு வந்தால் மாத்திரம் போதாது. கொஞ்ச நேரம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு போனால் மாத்திரம் போதாது. உங்கள் ஒவ்வொரு அசைவுகளையும் உங்கள் மனைவி அறிந்திருக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், நீங்க வீட்டிற்கு வெளியே போகும்போது எந்த இடத்துக்கு போகிறீர்கள், எந்த காரணமாக போகிறீர்கள், எதற்காக போகிறீர்கள் என்பதையெல்லாம் அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி சொல்லிவிட்டு போய் கைவழி காட்டுவாங்க. தலையில காவலிருக்கு, கொண்டாட்டம் இருக்கு, பயங்கரமான சத்தம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா ஒழுக்கம் இல்லை. There is no discipline in the church. ஒழுக்கம் உள்ள சபைகளுக்கு அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார். நான் ரட்சிக்கப்பட்ட மனதிற்கு 1980 ரட்சிக்கப்பட்ட 1990 திருமணம். இன்னைக்கும் என்னுடைய தாய், நான் எங்க போவேன், அம்மாவுக்கு தெரியும், மனைவிக்கு தெரியும். எங்க போகிறேன், எங்க வருகிறேன், என்ன செய்வது தெரியும். ஒழுக்கம் மிக முக்கியம். விசுவாசிகள் சொல்ற, கூடியிருக்கிற ஆட்கள் சொல்ற, நீ என்னென்ன காரியம் செய்கிறீர்கள் என்பதை உங்களை சத்தியத்தை நடத்துகிற ஆவியுடைய தகவலாக இருக்கிறவர்கள் போல தெரிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் உங்களுக்காக செலவு பண்ண முடியும். இது சர்வதிகாரம் அல்ல, இது ஒரு ஒழுக்கம் என்று வேதம் சொல்கிறது. புருஷனாகி நீங்கள் உங்கள் மனைவிக்கு தெரியாம நீங்க எல்லாரையும் அமைத்துக் கொண்டிருந்தால் நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்தார்கள். பிள்ளைகள் வாழ்ந்தார்கள். அப்போது நீங்கள் மனவருத்தப்படுவீர்கள். இதை பார்த்து சொல்லுகிறேன், சோர்ந்து போகாதீங்க. நாம் தொடர்ந்து தவறுகள் செய்யக்கூடாது. தவறு வருவது இயல்பு, விழுந்து விடுவது இயல்பு, பின்வாங்குவது ஒருவேளை நடக்கலாம். ஆனால் தொடரக்கூடாது. சொல்லுகிறது ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், இந்த ஜனங்களை வனாந்தரத்தில் இருக்கிற ஜனங்களை நாம் சாப்பாடு கொடுக்காம வெறுமையா அனுப்பக்கூடாது. அவரோடு இருக்கிற வேண்டிய பிரசங்கத்தையும் கூட இருக்கிறார்கள். ரொம்ப கவனமா இருக்கணும்.
சத்தத்துவே சொல்லுங்க. ஒருவரை பார்த்து சொல்லுங்க. அப்படி நீங்க பார்க்கும் போதாவது அவங்களுக்கு அப்படி அவங்க சொல்லட்டும். எங்கேயோ சொல்லுவாங்க சில ஆட்கள். இன்னொரு சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ஆகவே சாப்பாடு சொல்றீங்க, இடத்தை பாருங்க. இதெல்லாம் என்ன நரகம்? வனாந்தரம். ஆண்டவருக்கு பிரசங்கம். ஆண்டவர் 3 நாள் பிரசங்கம் பண்ணி முடியல. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே சாப்பாடு சொல்றீங்க, இடத்தை பாருங்க. இடமோ வனாந்தரம். அடுத்து சொல்லுவாங்க என்ன? அடுத்தது என்ன? நேரத்தை பாருங்க, டைம் பாருங்க. என்ன நேரத்தில் நீங்க சாப்பாடு சொல்றீங்க? நான் பார்வை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் ஜனங்களுக்கு ஜனங்களை போஷிக்கிறதை குறித்து சொல்லுகிறார். கூட இருக்கிற ஆட்கள் சொல்றாங்க, இடத்தை பாருங்க, இரண்டாவது இடத்தை பாருங்க, நேரத்தை பாருங்க. அடுத்து ஜனத்தை பாருங்க, இவ்வளவு பேர் எப்படி போஷிக்க முடியும்? ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை என்ன? அவர்களை கிராமத்துக்கு அனுப்பிவிடும். இயேசு என்ன சொன்னார்? அவங்க போக வேண்டியது இல்லை. அவங்க போக வேண்டியது இல்லை. நீங்களே இது எப்படி போக வேண்டியது இல்லை? மாற்றி சொல்ற வருமானம் வரத்தில்லையா? கடன் வாங்க வேண்டியது இல்லை. எல்லா பாசல சபைகளை பார்க்கிற சில இடங்களை கேட்கிற சாட்சிகளை பார்க்கிறேன். எல்லாம் வராது. நான் கூட ஒரு கணவன் மனைவி ஒன்று செஞ்சாங்க. கடைசியில கணவன் மனைவி சேர்ந்து 3வது நாள் கடைசி நாள் கன்வென்ஷன் முடிஞ்ச உடனே சொன்ன, அண்ணன் நீங்க எங்க வீட்டுல வந்து நீங்க சாப்பிட்டு போகணும், அது எனக்கு ஆசீர்வாதம். நானும் போனேன். ராத்திரி 12 மணி அவங்க பெட்ரூம்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு கணவன் மனைவி உட்கார்ந்து சொல்றாங்க, 3 நாள் பிரச்சனை யாருக்கு தெரியுமா? இவருக்கு தான். 3 நாள் கூட நடந்தவங்க நான் சொல்ற சாட்சி இவருக்கு தான். அவர் மாத்திரம் ஏன் மாத்திரம் எனக்கு ஒரு பெரிய வேலை செஞ்சாங்க. அவ்வளோ பிரசவம் பண்றாங்க, தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, எல்லாம் இருக்கு. கடைசியில் வணங்குதான் என்ன விசாரிச்சா மனைவி சொல்றாங்க, எனக்கு தெரியாம நிறைய கடன் வாங்கிடுவா. ஏன் வாங்குனீங்க? எதுக்கு வாங்குனீங்க? காரணம் என்ன? நல்லா உங்களுக்கு தேவை. இதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்படி சொன்னால் கர்த்தருக்கு முன்னாடி எப்படி வைக்க முடியும்? கர்த்தருக்கு முன்னாடி எப்படி வைக்க முடியும்? கர்த்தரை எப்படி பயன்படுத்த முடியும்? அவர்களோடு எல்லாரும் பேசி ஆலோசனை கொடுத்து ஜெபிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். காரணம் என்னன்னா, சீசர் சொல்றார், வாழ்ந்தது இடத்துல வாழ்ந்தது. இது நான் சொல்றேன், வனாந்தரமான வாழ்க்கையை நீங்கள் நான் கடந்து போகும்போது அந்த வனாந்தரத்தையே பார்த்து வனாந்தரத்தை பெருசா பேசுறாங்க. சில விசுவாசிகள் சுய பரிதாபத்தை பெறுவாங்க. இது கூட சர்ச்சைக்கு ஆசையா இல்ல, ஆசை இல்ல, எவ்வளவு கஷ்டம் இருக்கிறோம், அப்படின்னு சுய பரிதாபத்தை பெறுவோம். நீ மனுஷனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய பிரச்சனையை சொல்ல வேண்டிய தேவனுடைய சம்பளம். ஆமென். ஹalleluya. இடத்தை பார்த்து ஆண்டவர் சொல்ற இடத்தை பார்த்து ஆண்டவரே, வனாந்தரத்தை உண்டாக்கிய கர்த்தருக்கு வனாந்தரம் உண்டுதான், வயல்வெளி உண்டுதான். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நேரத்தை பாருங்க, நேரத்தை
ஆண்டவர் சொன்னார், நீங்களே போஜனம் கொடுங்கள். அடுத்தது அப்படி சொல்லி வரட்டி போய் அக்கறை காலையில இருக்கிற 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு வந்தான். அவன் கண்கள் கண்டது எனது 5 அவன் கண்கள் கண்டது 5 2 மீன். ஆனால் என் ஆண்டவர் கண்கள் கண்டது 12 கோடைகளை. சொல்லுங்க சொல்லுங்க. இன்னைக்கு நீங்கள் 2000 செய்ய 5000 செய்ய வாழ்க்கை சேர்க்கணும்னா இல்ல அப்படி எப்படி சொல்றது? வாலிப
இப்பொழுது இணைக்க விரும்புகிறார். உங்கள் பார்வை இன்னைக்கு மாறப் போகிறது. இதுவரைக்கும் பார்த்த பார்வை அல்ல, இனி பார்க்கிற பார்வை வித்தியாசம். யோபின் மனைவி பார்வையில் தேவனை தூஷித்து ஜீவனை விடு. கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை அனுபவிக்க வேண்டாமோ? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அது யோபின் பார்வை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அது தாவீதின் பார்வை. Glory, glory, glory. ஓ என் பலனாகிய கர்த்தாவே, தாவீதின் பார்வை. Glory, 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 glory. என்னை பலப்படுத்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுலின் பார்வை. சொந்த போகாத தம்பி, குறிப்பாய் வாலிபர்கள், இளம் வயது உள்ள பிள்ளைகள், அம்மா அப்பாவை இழந்தவர்கள், அப்பாவை இழந்தவர்கள், கணவனை இழந்தவர்கள், சோர்ந்து போகாத. அவன் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நான் உனக்கு சொல்லுகிறேன். உன் கண்கள் என் மேல் இருக்கட்டும். உன் கண்கள் என் மேல் இருக்கட்டும். ஜீசஸ், உன் பிள்ளைகளின் பார்வையை மாற்றுங்கப்பா. 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 ஏசப்பா, மாற்றுங்கப்பா. மாற்றுங்கப்பா. உன் பிள்ளைகள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருடங்களுக்கும் சமமாய் சரியாய் மகிழ்ச்சியான நாட்களை தகவா 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 தகவா. முரட்டு உன்னுடைய புருஷனை முரடனாய் நீ பார்க்காதீங்க. அவர் நல்லவனா விசுவாச கண்களை பாருங்க. மறுபடியும் தரித்திரத்தை தரித்திரமா பார்க்காதீங்க. வியாதியின் படுக்கையை வியாதியின் படுக்கையா நீ பார்க்காத. நீ வாய்ப்பா. காரணம் என்ன? என்னை பலப்படுத்துகிற கர்த்தராகிய இயேசுவின் நாமமே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வேலை உண்டு. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஓ, என்னை அழைத்தவர் மாறாதவர். என்னை அபிஷேகித்தவர் நல்லவர். 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 சொல்லி வாய்க்கிறது நல்லவர். நல்லவரே, மாறாதவரே, வைத்திருக்கிற ராஜாவே, கையை உயர்த்தி, கையை அசைத்து, கொஞ்சம் அந்நிய பாஷைகளில் அப்படியே பேசுங்க. உங்களில் இருக்கிற அபிஷேகத்தை கொஞ்சம் அனல் ஊட்டி விடுங்க. ஆமென். சோர்வுகள், அசதிகள், பலவீனங்கள் வெளியே போகிறது. சர்க்கரை வியாதிகள், எலும்பில் இருக்கிற வியாதிகள், இரத்தத்தில் இருக்கிற வியாதிகள், ஆமென். இடுப்பு கீழே செயல்படாத அந்த சிறுநீரக கோளாறுகள், நரம்பு தளர்ச்சிகள், கர்த்தருடைய நாமத்தில் வீட்டை விட்டு வெளியேறும்படி சொல்லுகிறேன். மூட்டுக்கு மூட்டு இருக்கிற ரொமான்டிக் சமரம் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சத்தத்தை வைத்து சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறப்பா. விசுவாசிக்கிறவனுக்கு இனிமேல் எல்லாமே கூடி வரப்போகுது. தொழில், வீடு, ஆஸ்தி, ஊழியம், படிப்பு, அவை திருமணம் எல்லாமே கூடி வரப்போகுது. ஜீசஸ், ஜீசஸ். என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார் சொல்றவங்க மாத்திரம் கரம் தட்டி கர்த்தரை கைப்படுத்துங்க. கூடுவே, எல்லாம் கூடுவே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. கூடுவே, நம்பிக்கையோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு
நன்றிப்பா. அழைக்கப்பட்ட வாசல்கள் இன்னைக்கு காலையில் திறந்து விட்டதுக்காக நன்றிப்பா. நன்றிப்பா. சத்துருவின் வாசல்களை சுதந்திரிக்க போவதற்காக நன்றிப்பா. ஆமாப்பா, ஸ்தோத்திரப்பா. ஆமென். தேவனிடத்தில் நாம் வைக்கும் அன்பு, தேவனிடத்தில் நாம் வைக்கும் விசுவாசம், தேவனிடத்தில் நாம் வைக்கும் நம்பிக்கை, இவற்றை பார்த்து கர்த்தர்களை கனப்படுத்தி வழி நடத்த போகிறார். இந்த மாத இறுதியில் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் உங்கள் கண்களை திறந்து விட்டார். தேங்க்யூ, தேங்க்யூ ராஜா. நன்றிப்பா. சபையில் இருக்கிற முதியவர்களுக்காக, வயதான அம்மா ஐயா அவங்களுக்காக ஜெபம் பண்றப்பா. தேய்ந்து போன எலும்புகள், மடக்க முடியாத கால்கள், நீட்ட முடியாத கைகள் புதுபலன் அடைவதாக. மங்கி போன பார்வை புதுபலன் அடைகிறப்பா. இரவு நேரங்களில் தூங்க முடியாம இரத்த கொதிப்பு வியாதிகளால் தாக்கப்பட்டிருக்கிறவர்களை பலப்படுத்தப்பா. தீர்க்காயுஷ் நாட்களை தாங்கப்பா. தாங்கப்பா. மேடையில் இருக்கிற ஊழியர்களுக்காக ஜெபம் பண்றப்பா. எல்லாரும் கைகளை பரலோகத்துக்கு நேரம் உயர்த்தி நம்முடைய மூத்த போதகர் ஐயாவுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா. இந்த வட்டாரத்துக்கு தகப்பனாகவும் கர்த்தருக்கு சாணபதியாகவும் கர்த்தர் வைத்திருக்கிறார். சேனை அதிபதி அவரோடு இருக்கிறார். யுத்தத்தில் வல்லவர் போதகரோடு இருக்கிறார். எல்லாரும் மனதார ஜெபம் பண்ணி இயேசுப்பா மகனுக்கு நல்ல ஆயுசு நாட்களை தாங்கப்பா, சமாதானத்தை தாங்கப்பா, பூரண சுகத்தை தாங்கப்பா, சந்தோஷத்தினால் இருந்தோர் நிரப்புகப்பா. உடல் ஊழியர்கள், ஊழியக்காரிகள், வேதாம கல்லூரி மாணவிகள், ஊழியத்தில் இருக்கிற சகோதரர்கள், ஐயா எல்லா தலைவருடைய பாதுகாப்பின் கரம் தொடர்ந்து இருப்பதாக. பாடகர்கள், ஆண்டவரே ஆராதனை வீரர்கள், இசைக்கருவிகளை வாசிக்கிற பிள்ளைகள், எல்லா மேலையும் கிருபை இருப்பதாக. பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். உங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் வீடுகளுக்கு போகும்போது உங்களுடைய கிருபை மாத்திரம் அவர்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் வெளியே போகும்போது இயேசு சந்திக்கிறார் இலவசமாக ஒரு குடும்பத்துக்கு ஒன்று மாத்திரம் எடுத்து செல்லுங்கள். ஆராதனைக்கு பிறகு எல்லாருக்கும் ஆகாயமாயிருக்கிறது. பெரியவர்கள் பைபிள் ஸ்கூலுக்கு சில கம்மிமார்கள் சாப்பிட்டு வாழ்க்கை சுமார் ரெண்டாவது பங்கு சாப்பிட்டு எல்லா பருவ இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாத்துமாவே ஸ்தோத்திரம். உங்களுடைய பரிசுத்தாவியுடைய வாராத சந்தோஷமும் சமாதானம்